அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி எப்பொழுது வருது, அதற்குண்டான நேரம் என்ன, கிழமை என்னங்கிற தகவலை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். திதிகளில் 8வது திதியாக இருக்கக்கூடியது அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி பைரவர் வழிபாட்டிற்கு உரியதுன்னு சொல்றாங்க. அதிலும் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்றாங்க. இந்த நாள்ல சிவபெருமானோட உக்ர வடிவமாக கருதப்படக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்கிறதுனால மனதில் உள்ள பயம் நீங்கும், எதிரிகளோட தொல்லை அழியும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு கூடுதலா கொடுத்துருக்காங்க. 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி வருது. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் 12:34 அஷ்டமி தினமான 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:52 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிப்ரவரி மாதத்தில் பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தமிழ் மாதங்களில் தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அதற்குண்டான நேரம் திங்கட்கிழமை அன்னைக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:06 முதல் மறுநாள் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9:09 வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மார்ச் மாதத்தில் பார்க்கலாம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி தமிழ் மாதங்களில் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி முந்தின நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அன்று நள்ளிரவு 2:03 மறுநாள் வியாழக்கிழமை 12ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:05 வரைக்குமே அஷ்டமி திதி இருக்கு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி முந்தின நாள் வியாழக்கிழமை 9ஆம் தேதி அன்று இரவு 7:33 முதல் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி அன்று இரவு 8:59 வரைக்குமே அஷ்டமி திதி இருக்கு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததாக மே மாதத்தில் பார்க்கலாம். மே மாதம் 9ஆம் தேதி தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் 26ஆம் தேதி கிழமையில் சனிக்கிழமை வருது. மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் திருவோண நட்சத்திர தினம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10:41 முதல் மறுநாள் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11:10 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ளது. அடுத்ததாக ஜூன் மாதத்தில் பார்க்கலாம். 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி உள்ளது. அஷ்டமி திதி ஆரம்ப நேரம் முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 11:13 முதல் திங்கட்கிழமை 8ஆம் தேதி அன்று இரவு 10:40 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ளது. ஜூன் மாதம் 8ஆம் தேதி வைகாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. அடுத்ததாக ஜூலை மாதத்தில் பார்க்கலாம். 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதியன்று காலை 9:31 முதல் மறுநாள் புதன்கிழமை 8ஆம் தேதியன்று காலை 8:06 வரைக்கும் அஷ்டமி திதி உள்ளதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திர தினமும் கூட. இது முருகப்பெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்பான விரதங்களில் ஒன்று. வியாழக்கிழமை 6ஆம் தேதி வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா, முன்தினம் புதன்கிழமை
5ஆம் தேதியன்று மாலை 6:10 ஆரம்பமாகி வியாழக்கிழமை 6ஆம் தேதியன்று மாலை 4:09 நிறைவடையுது. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததா செப்டம்பர் மாதத்தில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் மிக முக்கியமான கொண்டாட்ட தினமான கோகுலாஷ்டமி தினமாக கொண்டாடப்படுகிறது. திதி எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னா முன்தினம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நள்ளிரவு 2:09 ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதியன்று இரவு 11:46 அஷ்டமி திதி நிறைவடைகிறது. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆவணி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததா அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. திதியோட ஆரம்ப நேரம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10:15 முதல் மறுநாள் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் 7:50 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் பார்க்கலாம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி உள்ளது. இந்த அஷ்டமி திதி முன்தினம் நவம்பர் மாதம் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 7:20 ஆரம்பமாகி திங்கட்கிழமை 2ஆம் தேதியன்று மாலை 5:13 நிறைவடைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. அடுத்ததாக டிசம்பர் மாதத்தில் பார்க்கலாம். 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 1 தேதி அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வருது. டிசம்பர் மாதம் 1 தேதி தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி கிழமையில் செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தோம்னா தேய்பிறை அஷ்டமி. அன்னைக்கு திதி எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா 1 தேதி டிசம்பர் 1 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை 4:18 அஷ்டமி திதி ஆரம்பமாகி மறுநாள் டிசம்பர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அதிகாலை 4:35 நிறைவடைதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 1 தேதி கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி எதிரிகளின் தொல்லைகளிலிருந்தும் மன பயத்திலிருந்தும் நாம் விடுபடலாம். கூடவே இந்த வழிபாடோடு நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது நம்முடைய வழிபாட்டிற்கு வலு சேர்க்கக்கூடியது. 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை, சஷ்டி, கிருத்திகை நாட்கள், பௌர்ணமி நாட்கள் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம். அந்த பதிவுகளையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.